السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما أنزل الله من داء إلا وأنزل له دواء فعلم من علمه وجهل من جهله. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் அங்கீகரித்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக மனித வாழ்விற்கு தேவையான எல்லா செய்திகளையும் தகவல்களையும் வழிகாட்டுதல்களையும் நன்னெறிகளையும் சொல்லித் தருகிற இறைவன் நம் உடலுக்கு ஏற்படுகிற நோய்கள் குறித்தும் அதற்கான மருத்துவங்களை குறித்தும் இஸ்லாமிற்கென்று சில பார்வைகள் உண்டு. நோய்களை கண்டறியும் விதமும் அதற்கு சிகிச்சை செய்யும் விதமும் மார்க்கத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டவை. குர்ஆனிலும் நபி மொழிகளிலும் இதற்கான வழிகாட்டுதல்கள் நிறைய உண்டு. திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் நோய்களுக்கான ஆரோக்கியத்தை குறித்து பேசுகிறது. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ. குர்ஆனில் நாம் எது நோய்க்கான நிவாரணமோ ஆரோக்கியமோ அதை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த நோயையெல்லாம் இந்த பூமிக்கு இறக்கி வைத்தானோ அதற்கான மருத்துவத்தையும் நிவாரண மருந்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். தெரிந்தவர்கள் தெரிந்தார்கள், அறியாதவர்கள் அறியாமலேயே போனார்கள். அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மருந்தை, மருத்துவத்தை, சிகிச்சை முறையை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, நோய் குர்ஆனுடைய பார்வையில் இரண்டு வகை நோய் உண்டு. ஒன்று உடல் ரீதியான நோய், இன்னொன்று மன ரீதியான நோய்கள். உடல் ரீதியான நோய்கள் அங்க அவயங்களுக்கு ஏற்படுகிற தலைமுதல் கால் வரை உடலின் வெளிப்பகுதியிலும் உள்பகுதியிலும் ஏற்படுகிற எந்த நோயாக இருந்தாலும் இந்த நோய் எல்லாருக்கும் வரும். இதுல விதிவிலக்கானவர்கள் உலக படைப்புகளிலே யாரும் இல்லை. எல்லா உயிரினத்திற்கும் நோய் வரும். நபிமார்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். உலகத்தின் சிறந்த படைப்பான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைவலி வந்ததுண்டு, காய்ச்சல் வந்ததுண்டு, ஜுரம் வந்ததுண்டு, உடல் உபாதைகள் ஏற்பட்டதுண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வைத்தியம் பார்த்ததும் உண்டு. குர்ஆனுடைய நீண்ட வரலாறு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு, 18 ஆண்டு காலங்கள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள்.
என்று குர்ஆனில் இருக்கிறது. நீண்ட நெடிய காலம் நோய்வாய்ப்பட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை வழங்கினான், அவன் அருளை சொரிந்தான் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. இதுவெல்லாம் உடல் சார்ந்த நோய்கள். இன்னொன்று அம்ராதுல் குலூப் என்று சொல்லுவோம், கல்புகளுக்கு ஏற்படுகிற வியாதிகள். குர்ஆனில் இது 2 டைப்பாக சொல்லப்படுகிறது. 2 வகையான வியாதிகள், உள்ள வியாதிகள். நம்பர் 1, உள்ளத்தில் ஏற்படுகிற வியாதியில் சந்தேகம், தவறான எண்ணங்கள், இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் பேரு உள்ளத்தினுடைய நோய்தான். குர்ஆன்ல முதல் ஜுஸுல ஒரு 2 பக்கத்துக்குள்ளாகவே இந்த வார்த்தை வரும். நயவஞ்சகர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. அவர்கள் உள்ளத்தில் வியாதி இருக்கிறது. உள்ளத்தில் வியாதி உடல் வியாதி போல் அல்ல, இது சந்தேக வியாதி. மறுமை உண்டா, மன்னரை உண்டா, இறைவன் விஷயத்தில், கிதாபு விஷயத்தில், தூதர்கள் விஷயத்தில், இப்படியெல்லாம் உள்ளத்தில் ஏற்படுகிற சந்தேக நோய்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். மரதுன், உள்ளத்தில் உள்ள வியாதி. அதே உள்ளத்தில் ஏற்படுகிற இன்னொரு தரப்பு வியாதி உண்டு, பாவங்களின் மீதான ஆர்வம். எந்த குற்றமானாலும் அல்லாஹுவால் மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட குற்றங்களை செய்ய வேண்டும் என்று மனசு விரும்புவதை குர்ஆன் வியாதி என்று சொல்லுகிறது. உள்ளத்தின் வியாதி. பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யார்கிட்டையும் பேசும்போது குழைஞ்சு பேசாதீங்க, ஃபலா தக்தஅன பில் கவுல், குழைந்து பேசாதீர்கள். ஏன் அப்படி பேசினா என்ன ஆகும்? ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், யார் உள்ளத்துல வியாதி இருக்குதோ அவன் ஆசைப்படுவான். இந்த உள்ளத்துல வியாதி என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நோய் என்றுதான் சொல்லுகிறான். இந்த நோய் முதல் டைப்ல சொன்ன மாதிரி சந்தேக வியாதி அல்ல, இது பாவங்களை செய்வதற்கான ஆர்வம் என்பது அதற்கு பொருள். எனவே உடல் ரீதியான நோய்களுக்கும் உள்ள ரீதியான நோய்களுக்கும் இரண்டுக்குமே அல்லாஹ் ஷிஃபா என்கிற ஆரோக்கியத்தை இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஹதீசுகளில் சொன்னார்கள், எல்லா நோய்க்கும் மருந்துண்டு, முதுமையை தவிர. முதுமைக்கு மருந்து கிடையாது. முதுமை மரணத்தை நோக்கிய படிக்கட்டு, மரணத்தை நோக்கிய வரிசை. அந்த வரிசையில் நகர்ந்து கொண்டிருக்கிற போது ஏற்படுகிற நோய்கள் மேலும் பலவீனத்தை தரலாமே ஒழிய மீண்டும் ஒரு புத்தாக்கத்தை தருவதற்கு வாய்ப்பில்லை. எல்லா நோய்க்கும் இறைவன் மருந்தை, மருத்துவத்தை இறக்கி வைத்திருக்கிறான் என்கிற இந்த ஹதீஸிற்கு கீழ் விளக்க உரை தருபவர்கள் மார்க்கத்தினுடைய மருத்துவ முறைகளை பேசுவார்கள். குறிப்பாக புகாரியின் விரிவுரையாளர் அல்லமா இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் 3 வகை மருத்துவத்தை இந்த ஹதீஸிற்கு கீழே சொல்லுகிறார்கள். அதாவது மருத்துவத்தின் மூலக்கூறுகள் 3 மார்க்கத்தில். 1, இருக்கிற ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. இது ஃபர்ஸ்ட் டைப், இருக்கிற ஆரோக்கியத்தை பாதுகாத்தல். குர்ஆனிலே வருகிறது, நோன்பு வைக்கிற பாடத்துல வருது, ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால், பிரயாணியாக இருந்தால், அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களில் நோன்பை கதா செய்து நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஏன்? பொதுவாக பிரயாணம் என்பது களைப்பை தரும், நோன்பு என்பதும் அதிகமான களைப்பை தரும். பிரயாணத்தினுடைய நிலையில் களைப்போடு சேர்த்து கூடுதல் களைப்பாக அவன் நோன்பும் வைத்தால் நிலைமை விபரீதமாகலாம். எனவே இருக்கிற ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் என்பது மருத்துவ முறைகளில் குர்ஆன் சொல்லுகிற முதல் வழி. 2வது, முன் யோசனையோடு பாதுகாத்துக் கொள்ளுதல். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்லுவார்கள். வருமுன் காப்போம் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? ஒரு விஷயம் வருவதற்கு முன்னாலேயே தற்காத்து கொள்ளுதல், அந்த அடிப்படையிலும் மார்க்கம் சொல்லுகிறது. அல் ஹிம்யத்து ரஅஸு குல்லி தவா, வருமுன் காத்து கொள்ளுவதுதான்
வந்த பிறகு செய்யப்படுகிற சிகிச்சையை விட அது சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வல் மிஅதது, அந்த நாம் சாப்பிடக்கூடிய இதுவெல்லாம் உள்ளே தங்கக்கூடிய இறைப்பை என்பது பைத்து தவா, நோய்களின் இருப்பிடம். நோய்களின் இருப்பிடம் இறைப்பை. அது சரியாக பேணவில்லை என்றால் எல்லா நோயையும் கொண்டு வந்துவிடும். மார்க்கம் இந்த பிரிவென்ஷனுக்கு, வருமுன் காத்தலுக்கு முக்கியத்துவம் தருகிறது. கடும் குளிர்காலம், கடுமையான ஜில்லான தண்ணி, குளிர்ந்த நீர், அதிலே ஒது செய்தால் உடல் உபாதை ஏற்படும் என்றால் அந்த நீர் இருக்கவே தயமம் செய்யலாம். மார்க்கத்தினுடைய சட்டம் அது. ஏன்னா வருமுன் காத்தல் இருப்பதில் எல்லாம் சிறந்தது. இது இஸ்லாமிய மருத்துவத்தின் 2வது டைப், வருமுன் காத்தல். 3வது ஒன்று உண்டு, எது தீமையோ அதை வெளியில எடுத்து போட வேண்டும். இது 3வது. இஹ்ராஜ் அல் மாத்தத் அல் ஃபசாதியா என்று சொல்லுவார்கள். கெட்ட விஷயம் எது உடம்புக்குள் இருக்கிறதோ அந்த கிருமியை எடுத்து வெளியிலே போடுதல். இப்படி நிறைய செய்திகள் மார்க்கத்தில் உண்டு. ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற சஹாபி கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு, தலையில கடுமையான பேன் அவர்களுக்கு. ஏதாவது சில காரணங்களால் அப்படி ஏற்படுவது உண்டு. அவர் இஹ்ராமிலே இருக்கிறார். அவர் தலைமுடி இப்போது எடுக்க முடியாது. ஒரு உம்ராவானாலும் ஹஜ்ஜானாலும் கடைசி கடமை தலைமுடி எடுக்குதல். ஆனால் இஹ்ராமிலே இருக்கிற போது அவருக்கு ஏற்பட்ட இந்த தலையினுடைய உபாதை ரொம்ப கடுமையா இருக்கிறது, பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசியதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தலைமுடி எடுத்துடலாம். உம்ராவை முடிக்கணும், ஹஜ்ஜை முடிக்கணுங்கிற வரைக்கும் உள்ள விதி தளர்த்தப்பட்டு, ஒரு உடலுக்கான வியாதியை அதை முதல்ல அந்த பேன் ஒழிக்கப்படுவதற்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னா தலைமுடி எடுத்துருங்க. எடுத்துட்டு எஹ்ராமுடைய நேரத்தில் இப்படி எடுத்ததற்காக ஒரு நஷ்ட ஈடு மாத்திரம், அது ஏழைகளுக்கு உணவளித்தலோ சதக்காவோ அப்படி நஷ்ட ஈடு கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியதன் பேரில் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்பது இஸ்லாமிய மருத்துவத்தின் 3வது பகுதி. இருக்கிற ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் 1, வருமுன் காப்போம் வழியில் செயல்படுதல் 2, எது தீமையான கிருமி உடலுக்குள் இருக்கிறதோ அதை அப்புறப்படுத்துதல் என்பது 4. பொதுவாக மார்க்கத்தில் வந்து விடுகிற நோய்களுக்கு ஷிஃபாவுக்கான வழிகள் அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். ஷிஃபா உம்மதி ஃபீ தலாதா, என் உம்மத்திற்கு 3 வழிகளில் நோய்க்கு நிவாரணம் உண்டு என்று பேசக்கூடிய ஒரு நபிமொழி. முதல்ல ஷர்தத்து ஹஜீமின், ஷர்தத்து ஹிஜாமின், இன்றைக்கெல்லாம் ஹிஜாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த, அதுவும் ஒரு வகையிலே நபி வழி மருத்துவம். கெட்ட இரத்தத்தை கழுத்திற்கு கீழ் இருக்கிற முதுகு பகுதியின் உச்சத்திலே இருந்து அந்த காலத்தில் கொம்புகளை குத்தியோ, இன்றைக்கு இந்த கப்பிங் தெரப்பி என்கிற ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ தீய இரத்தத்தை அகற்றி ஷிஃபாவை பெற்றுக் கொள்ளுதல். மார்க்கத்திலே ஷிஃபாவுக்கு, நோய்களுக்கான மருத்துவத்திற்கு இது ஒரு வழி. ஷர்தத்து முஹ்ஜமின், ரத்தம் குத்தி வாங்குகிற அந்த ட்ரீட்மெண்ட். 2வது ஷர்பத்து அஸ்லின், தேன் குடித்தல். எல்லாவற்றிற்கும் ஷிஃபாவாக இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டுமல்ல, குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது. யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், தேனிலே நோய்களுக்கு, மக்களுக்கு நிவாரணம் உண்டு என்று சொல்லுகிறார். 3வது கையத்து நார், நெருப்பால் சுட்டு உடலில் ஏற்படக்கூடிய காயத்தை, இரத்த காயத்தை, கொப்புளத்தை தீயாலே அதை சுட்டு குணப்படுத்துகிற ஒரு வழி. இந்த 3ஐயும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா உஹிப்பு அன் அக்தவி, நெருப்பிலே சூடுகாட்டி நிவாரணம் பெறப்படக்கூடிய இந்த ஷிஃபாவை நான் விரும்பவில்லை என்றார்கள். ஆனா அனுமதி உண்டா? வேறு மருத்துவம் இல்லாத போது அதற்கு அனுமதி உண்டு. அந்த காலத்தில் தீப்பட்ட இடங்களில் அது முழுமையாக இரத்தம் நிற்காத போது, அந்த புண்ணினுடைய ஈரப்பதம் காயாத போது அதை குணப்படுத்துவதற்கு தீயாலே அந்த இடத்திலே வைத்து சூடு போட்டு அதை அப்படியே வடு போல அந்த இடத்தை ஆக்கி விடுவார்கள். இரத்தம் நின்றுவிடும், காயம் நாளாக ஆறிவிடும். ஆனால் கொஞ்சம் கடுமையாக வேதனைகளை அனுபவித்துக் கொள்ளுகிற ஒரு ட்ரீட்மெண்ட் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இது நெருப்பை கொண்டு சூடு போடப்பட்டு இந்த மருத்துவம் செய்வதால் இதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலத்தில் அது நேரடியாக தீயை வைத்து அந்த இடத்தை சூடுபடுத்தி ட்ரீட்மெண்ட் செய்தல். இந்த காலத்தில் இன்றைக்கு கேன்சர் உள்ளிட்ட வியாதிகளுக்கு தரப்படக்கூடிய கீமோ என்பது இந்த வகையை சார்ந்தது. இது ஷிஃபாவினுடைய வழிகளில் 3வது வழி என்றாலும் நான் அதை விரும்பவில்லை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, வேறு மருத்துவம் இல்லாத போது, பயனளிக்காத போது இதை மேற்கொள்ளலாமா? மேற்கொள்ளலாம். முதலாக இந்த உலகத்தில் ஜும்மா தொழுகையை இந்த உம்மத்தில் நிறைவேற்றிய சஹாபி அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நெருப்பு வழி சிகிச்சையை செய்ததாக ஹதீசுகளில் இருக்கிறது. மதீனாவினுடைய ஒரு பிரிவு மக்களின் தலைவராகவும் மிகப்பெரிய இளம் வேங்கையாகவும் பத்ரு போரனுடைய கதாநாயகராகவும் அறியப்பட்ட ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு போரிலே கையிலே ஏற்பட்ட கொதகொதப்பான அந்த புண் காயம் எடுத்து ஆறுவதற்கு நீண்ட நாள் ஆன போது இந்த நெருப்பாலான சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் குறிப்புகள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை அல்லது அதை விரும்பவில்லை. ஆனால் மார்க்கத்தினுடைய மருத்துவத்திற்கான வழிகளில் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் இஸ்லாமிய பார்வையில் மருத்துவங்கள் மேற்கொள்ளுவதற்குள்ள மூல சட்டங்கள் அல்லது மூலாதாரமான விஷயங்கள் என்று சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் காட்டி தந்தார்கள். இத்தோடு மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்தமாக நோய்களுக்கான ஆரோக்கியத்தின் வழிகளில் இதெல்லாம் முக்கியமானது. அதாவது 1 இரத்தம் குத்தி வாங்குதல், 2வது தேனை அதிகமாக பயன்படுத்துதல், 3வது கருஞ்சீரகம், மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்துண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்மொழியப்பட்ட கருஞ்சீரகம். அடுத்து மிக அதிகமாக உடலிலே இருக்கிற கிருமிகளை கொல்லுவதற்கு பயன்படுகிற அஜ்வா பேரித்தம்பழம். எல்லா பேரித்தம்பழங்களிலும் அந்த கிருமிகளை, விஷக்கிருமிகளை எடுக்கிற ஆற்றல் இல்லை. அஜ்வாவின் பரத்தில் அப்படி உண்டு என்பது அஜ்வா குறித்த பல்வேறு நபிமொழிகளில் வந்திருக்கிறது. இதை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த 6வது ட்ரீட்மெண்ட் ஜெய்தூன். இந்த ஜெய்தூன் மரத்தை காயாக, எண்ணெயாக, பட்டையாக, இலையாக எப்படி பயன்படுத்தினாலும் அது உடலினுடைய நோய்களுக்கான மருந்தாகும். இதுவெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நபிமொழிகளில் உம்மத்திற்கு வழிகாட்டியவை. எனவே இவைகளின் மூலமாக செய்யப்படுகிற மருத்துவங்களை நபிமொழி மருத்துவம் என்று சொல்லுகிறோம். நபிமொழி மருத்துவத்தின் மூலமாக மருத்துவம் செய்து புகழ் பெற்ற பெருமக்கள் நிறைய பேர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு வைத்தியர் இருந்தார். ஹாரிஸ் இப்னு கல்தான் பேர். ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் சேர்ந்ததில் சற்று கருத்து வேறுபாடுகள் உண்டு. அவர் தான் மருத்துவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபிகளுக்கு, குறிப்பாக ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது நீங்க போய் ஹாரிஸ்ட பாருங்க, சரியா போயிடும் என்று ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்ததுண்டு. மிக துல்லியமான மருத்துவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மருத்துவரும் ஒரு விருந்தில் அமர்ந்து ஒன்றாக அந்த விருந்தை சாப்பிட்ட பிறகு தெரிய வந்தது சாப்பாட்டில் விஷம் கலந்திருக்கிறது. அந்த சாப்பாட்டினுடைய எடுத்து ஹாரிஸ் அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு சொன்னார்கள், இந்த சாப்பாடு உடலுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. சரியாக இன்றிலிருந்து 1 வருஷத்தில் நானும் நீங்களும் ஒரே நாளில் மௌத்தாகுவோம் இந்த விஷமாக இருந்தால். சொன்னபடியே 1 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் ஒரே நாள்ல மௌத்து. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அதே தினத்தில் மௌத்து. அவர்களோடு சாப்பிட்ட ஹாரிஸ் வைத்தியரும் அதே நாள்ல மௌத்து. ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், அவர்களுடைய நலன் விரும்பிகள் நிறைய பேர் பக்கத்துல இருந்தாங்க. சொன்னாங்க, சுமார் 60-70 ஆண்டு காலங்கள் இந்த மருத்துவத்துறையில நீங்கள் இருந்திருக்கிறீர்கள், நிறைய பேருக்கு மருத்துவம் எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் உடலிலே நோய்கள் வராமல் அல்லது நோய்கள் வீரியம் அடையாமல் பாதுகாத்து கொள்ளுவதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று சொன்ன போது ஹாரிஸ் ஒரு 4-5 விஷயம் சொன்னார். இந்த உம்மத்தில் நமக்கெல்லாம் பிரயோஜனமான செய்தி அது. அவர் சொன்னார், நோய்க்கு அடிப்படை காரணம் உணவின் மேல் உணவு என்று சொன்னார். உணவின் மேல் உணவுன்னா, ஒரு உண்ட உணவு ஒன்று செரிச்சு வயிறு காலியாகணும், அது செரிமானமாகணும், அதற்கு பிறகு அடுத்த உணவு செல்ல வேண்டும்.
ஒரு உணவு வயிற்றுக்குள் முழுமையான சீரணத்தை பெறாதுவதற்கு முன்பே, அதாவது அஜீரண சூழ்நிலையிலேயே மீண்டும் உணவு ஏற்படுதல், எல்லா நோய்க்கும் இதுதான் தாய் என்பது இறக்கிற போது புகழ்பெற்ற மருத்துவர் ஹாரிஸ் அவர்கள் சொன்னார். இரண்டாவது சொன்னார்கள், கனிந்த பழங்களை தவிர பழங்களை அரைவட்டாக சாப்பிடக்கூடாது. எந்த பழமாக இருந்தால் பழம் கனிய வேண்டும். காய்கள் தான் அரைவேக்காடாக சாப்பிடுவதற்கு நல்லது. பழங்களை பொறுத்தவரை கனிந்த பழங்களை மாத்திரம் செய்ய வேண்டும். அவர் சொன்னது இதெல்லாம். மன் தகத்தா ஃபல்யனம் பஅதா வமன் யதஅஷா ஃபலா யனாமு இல்லா பஅத 40 குத்வாத். பகல் உணவு சாப்பிட்டவன் உடனே படுத்துறங்கலாம். இரவு உணவு சாப்பிட்டவன் 40 அடிகள் நடக்காமல் படுக்க வேண்டாம். சொல்லுவது யார்? ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இறக்கிற தருவாயில் காலம் முழுக்க மருத்துவம் செய்தவர் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார். குளிக்கும் அறைக்குள் எப்போதும் வயிறு நிறைந்த நிலையில் போய்விடாதே. இது ஹாரிஸ் அவர்கள் சொல்லி தந்தது. அதாவது சாப்பிட்ட உடனே குளிக்க கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, இது நபி வழிகாலத்திலே இருந்தே மருத்துவத்தில் உண்டு. வயிறு நிறைந்த நிலையில் நீ குளிக்கும் அறைக்குள்ளே போக வேண்டாம். கடைசியாக சொன்னார்கள் ஹாரிஸ், உலகத்தில் இருக்கிற பழங்களிலேயே சிறந்த பழங்கள் 2 தான். முதலிலே மாதுளை, இரண்டாவது ஆரஞ்சு. இந்த பழங்கள் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும். இது தன்னுடைய உறவினர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் தம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களுக்கும் சொன்னது. நிறைய மருத்துவர்கள் அப்படி புகழ்பெற்று அந்த மருத்துவத்தில், குறிப்பாக நபி வழி மருத்துவத்தில் நிறைய இப்படி செய்தவர்கள் உண்டு. அல்லாமா இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா எழுதிய திப்புன் நபவி, நபி வழி மருத்துவம் உலகத்திலே புகழ்பெற்ற கிதாபாகும். இதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய மருத்துவத்திலேயே உள்ளடங்கிய இன்னொரு மருத்துவம் என்ன தெரியுமா? ஓதி பார்த்து கொள்ளுவதும், தனக்குத்தானே ஓதி கொள்வதும், குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்வதும், தன் மீது ஊதிக்கொள்வதும். நோய் வந்துட்டா துவா செய்யாம இருக்கக்கூடாது. அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ்வா பார்த்துக்குவான். இல்ல, ஷிஃபாவாக்கி கொடு என்று கேட்க வேண்டும். பல்லாண்டுகள் நோய்வாய்ப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பேசுகிற குர்ஆன் இந்த வாசகத்தையே சொல்லுது. ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யாரெல்லாம் எனக்கு நோய் வந்து விட்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன், என் நோயை சரி செய்து கொடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்ல எங்க வலி ஏற்பட்டாலும் சொல்லி தந்தார்கள். வலி உள்ள இடத்திலே கையை வைத்து பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லா அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். பிஸ்மில்லாஹை 3 தடவை சொல்லி இந்த துஆவை செய்து கொண்டால், வலி உள்ள இடத்தில் கையை வைத்து அப்படி ஓதி கொண்டால் வலி சரியாகிவிடும். அடுத்தவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது விசாரிக்க செல்லுகிற இடத்தில் நாம் ஏதாவது அவர்களுக்கு ஓத வேண்டும் என்றால், புகாரியிலேயே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யஷ்ஃபீக். மகத்தான அரிசினுடைய பேரரசனான ரப்பிடத்திலே கேட்கிறேன், அல்லாஹ் உனக்கு ஷிஃபாவை தருவான். அடுத்தவர்களுக்கு என்று நாம் இதை ஓத வேண்டும். தனக்குத்தானே ஓதி கொள்ளுகிற ஒரு நோயாளி, அதிபில் பஸ ரப்பன்னாஸ் அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉ ஷிஃபா அன்லா யுகாதிரு சக்மம் வலா அலமா. இதுவெல்லாம் நபி மொழிகளில் துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலம் சரியில்லை என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹுவுக்கு ஓதி பார்த்ததான செய்தி சஹீஹான ஹதீஸில், குறிப்பாக சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இந்த நூல்ல எல்லாம் வந்திருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷர்ரின் யுதீக் வல்லாஹு யஷ்ஃபீக். அல்லாஹுவின் பேரால் நான் உனக்கு ஓதி விடுகிறேன், எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், வஃபாத்தாகும் நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பிரிவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் 2 சூறாக்களையும் ஆயிஷா அம்மா ஓதி உள்ளங்கையிலே ஊதி அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேனியிலே தடவி விட்டார்கள் என்கிற ஹதீஸும் ஆதாரபூர்வமாக ரசூலுல்லாஹுடைய வஃபாத்தின் செய்திகளை விவரிக்கிற எல்லா கிதாபிலும் இருக்கிறது. பாம்பு கடிபட்ட ஒருவருக்கு அல்ஹம்து சூராவை 7 தடவை ஓதிவிட்டு அது ஷிஃபாவாகி, இந்த ஹதீஸ் எல்லாம் புகாரியிலேயே இருக்கிறது. பாம்பு கடிக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்பது.
ஆக நபிமொழி மருத்துவத்தில், நபி வழி மருத்துவத்தில் முன்னாலே சொல்லப்பட்ட சிகிச்சை முறைகளும் அடங்கும். திருக்குர்ஆனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வசனங்களை கொண்டு ஓதிக்கொண்டு அதன் மூலம் ஷிஃபா வருகிற வழிகளும் உண்டு. எல்லாத்தையும் விட இந்த 2வது வழி மிக வலிமையானது. நோயை அனுப்பி அல்லாஹ்விடத்திலேயே மன்றாடி கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆக்களிலும் பெரு வியாதிகள், தீர்க்க முடியாத வியாதிகள், மனித குலம் தோற்று போயிருக்கிற வியாதிகள், இவற்றில் இருந்து ஷிஃபாவை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று வருகிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா விதமான வியாதிகளிலே இருந்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பாக பெருவியாதிகளிலே இருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.